மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? We are going to start with the auxiliary verbs, right? Auxiliary verbs is the most important part in English, right? So we are going to start the auxiliary verbs. What is an auxiliary verb? Auxiliary verbs என்றது நாங்கள் வினைச்சொல்லோட இணைச்சு பாவிக்கிறது. அதே நேரம் இந்த auxiliary verbsல இன்னும் ஒரு இது இருக்குது என்னன்னு சொன்னால், இது மெயின் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். அதாவது ஆக்ஷனை காட்டாத வேர்ப்ஸாக இருக்கும். ஆக்ஷன் வேர்ப், பி வேர்ப். அப்போ இந்த auxiliary verb, அப்போ ஆக்ஷன் வேர்ப், auxiliary verb. அப்போ அதில் ஆக்ஷனை காட்டி வர்றது ஆக்ஷன் வேர்ப். read, write, eat, sleep, talk, go, come, இதுகள் எல்லாமே ஒரு செயலை குறித்து வர்றது. ஆனால் அதே நேரம் இந்த auxiliary verbs நாங்கள் பல்வேறு தேவைகளுக்காகவும் பாவிக்கிறோம். நாங்கள் அதில் நாங்கள் இந்த auxiliary verbsல நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் be, have, do. இந்த 3 விதமான verb patterns இருக்கு. அப்போ இன்றைய நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது பி வேர்ப் இல்லை, ரைட்? அப்போ பி, இப்போ பி வேர்ப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ பி வேர்ப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போதுண்டா, ஆர்டினரி வேர்ப் சாதாரண வினைச்சொல்லாகவும் ஃபங்க்ஷன் பண்ண போகிறார். அதே நேரம் ஆக்சிலியரியாகவும் ஹெல்பிங் வேர்பாகவும் இங்கே ஃபங்க்ஷன் பண்ண போகிறார். அப்போ சாதாரண வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிக்குள்ள நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், I am your teacher. I am a boy. ஏதோ சொல்லிக்கொண்டு போகலாம். We shall be good singers. இல்லை, we shall be singers. We shall be good players. ஏதோ சொல்லிக்கொண்டு போகலாம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால், you were a good boy. You were good singers. You were good runners. ஏதோ சொல்லிக்கொண்டு போகலாம். இங்கே you are a boy, இல்லை you are a clever boy. எதுவோ அப்போ இங்கே he, she, it வரைக்குள்ள நாங்கள் was. He was a good dancer. She was a good singer. ஏதோ சொல்லிக்கொண்டு போகலாம். It was a little puppy. ஏதோ சொல்லிக்கொண்டு போவோம். They are in same class. They are in the middle age. ஏதோ சொல்லிக்கொண்டு போவாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இந்த பி ஆர்டினரி வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. ஆக்சிலியரியாக பார்க்கல, I am writing. அப்ப இந்த ஆர்டினரி வேர்புக்கும் ஆக்சிலியரி வேர்புக்கும் உள்ள வித்தியாசம், இது ஹெல்பிங் ஆக்சிலியரி. ஆர்டினரி அதே வேர்பாகவும் தொழிற்படும். அப்போ எங்களுக்கு இந்த வேர்பினுடைய பயன்பாட்டை பார்த்தோம்னு சொன்னால், வேர்ப் காலத்தை, முக்கியமாக காலத்தை காட்டும். ஏன்னா வேர்ப் தான் காலத்தை காட்டும். நவுன், ஸ்கூல் காலத்தை காட்டுமா? இல்லை. ஷாப் இல்லை. அந்த ஐயா நோ. அப்ப இங்க காலம் காட்டப்படுது. இங்கேயும் காலத்தை முக்கியப்படுத்துது. காலம் இங்க முக்கியத்துவப்படுத்தப்படுது, ரைட்? அப்ப இங்க நாங்கள் ஆக்சிலியரி வேர்பாக இந்த பியை
என்னென்ன சந்தர்ப்பத்தில் பாவிக்க போகிறோம்னு சொன்னால் 2 விதமாக பாவிக்க போகிறோம். அதை நாங்கள் ஆக்சிலரிக்குள்ள வரைக்குள்ளே அதை பார்ப்போம் டீப்பாக. இப்போ விளங்கிக் கொள்றதுக்காக பார்ப்போம். இங்கே நாங்கள் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாவிக்கலாம். ஏன்னா கண்டினியூஸ் இந்த ஐஎன்டி ஃபார்ம் வேர்போட சேர்த்தும் பாவிக்கிறோம். இங்கே பார்த்த மட்டும் சொன்னால் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாவிக்கிறோம். அப்போ கண்டினியூஸுக்கு பாவிக்கக்குள்ள ஐஎன்ஜி ஃபார்ம் அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை பாவிப்போம் ஆக்ஷன் வேர்பாக. பெசிவ் வாய்ஸில் நாங்கள் பாவிக்க போகிறோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை பாவிப்போம். அப்போ அதுக்கு காலத்தை காட்டுறதுக்கு முக்கியமாக எங்களுக்கு இந்த பி வேர்ப் அங்கே ஆக்சிலரி வேர்பாக ஹெல்பிங் வேர்பாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். ரைட்? அப்போ இது விளங்கிச்சு தானே? ரைட். அப்போ பி வேர்பை நாங்கள் 2 பிரிக்க போகிறோம். ஆர்டினரி வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். அப்போ ஆர்டினரி வேர்ப்ன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இது நான் ஆக்ஷன் வேர்பாக, அதாவது செயற்பாட்டை காட்டாது ஆனால் காலத்தை காட்டும், ஒருமை வன்மையை காட்டும், அதாவது சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி தரும். அப்படியான ஒரு வேர்பாக ஆர்டினரி வேர்பாக இது ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அதே நேரம் ஆக்சிலரி வேர்பாக நாங்கள் பாவிக்கக்குள்ள இது ஆக்ஷனை காட்டாத ஒரு நாளும் ஆனால் காலத்தை துல்லியமாக்கி அந்த வசனத்தினுடைய பேட்டர்னை காலத்தை வேறுபடுத்தி காட்டும். அதாவது செயற்பாட்டு வினையாகவா அல்லது தொடர் வினையான்றதை காட்டும். கண்டினியூவஸ் பேசிவ் இதை காட்டி வேற போஸ். ரைட்? இப்போ பி as an ordinary verb. அப்போ பி எப்படி சாதாரண வினையாக ஆர்டினரி வேர்பாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுது இதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பி வேர்பில் ஆர்டினரி வேர்புக்குள்ள நாங்கள் இப்போ போக போகிறோம். ரைட்? இந்த டேபிள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டேபிள். அப்போ இங்கே ப்ரோனவுன், அதாவது இவர் தான் இந்த சப்ஜெக்டாக வரப்போகிற ப்ரோனவுன், இது சப்ஜெக்ட். இவை எல்லாரும் சப்ஜெக்ட். ஐ, வி, யூ, he, she, it, they. அப்போ இந்த ஒழுங்கில் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது சப்ஜெக்டாக வந்திருக்கு. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இது கிரேட் 7ல் நீங்கள் கிரேட் 6ல் படிக்கிற விஷயம், கிரேட் 6ல் படித்த விஷயம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்றா ஐ, வி, யூ, he, she, it, they. ரைட்? அப்போ இதுக்கு நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் இந்த பி ஆர்டினரி வேர்பாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுதுண்டா இந்த பியினுடைய வாஸ் எங்க வந்திருக்கு. அப்போ இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை அவதானித்திருப்பீர்கள். சப்ஜெக்ட் ஒரு சிங்குலராக இருந்தால் வாஸ். அப்போ பி வாஸாக ஃபங்க்ஷன் பண்ண எங்கே ஃபங்க்ஷன் பண்ண போது பாஸ்ட் டென்ஸ், அதுதான் முக்கியம். அப்போ நாங்கள் சும்மா வெறுமனே வாஸ் அண்டா என்ன பாஸ்ட் டென்ஸில் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அப்போ சிங்குலராக சப்ஜெக்ட் இருக்குமா இருந்தா என்ன சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குமென்றால் நாங்கள் எப்பவும் வாஸ் பாவிக்க வேணும். எங்கே பாஸ்ட் டென்ஸ். பிரபலமாக அங்கே ப்ளூரல் இருக்குமாக இருந்தால்
இந்த ஜூவில் ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஜூ சிங்குலராயும் வரலாம், புளூரலாயும் வரலாம். நாங்கள் வேதான் பாவிப்போம். யூ வாஸ் என்று சொல்றேன் இல்லை, ரைட்? அப்ப we were, you were, they were. I was, he was, she was, it was. We were, you were, they were. அப்ப இந்த be ரெண்டு விதமாக past tenseல ஃபங்க்ஷன் பண்ண போறேன். ஒன்று was, மற்றது were. அப்ப was சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கும் were plural சப்ஜெக்ட்ஸுக்கும் பாவிக்க போறோம், ரைட்? அப்ப அடுத்ததுக்கு வருவோம் present tense. present tenseல பார்த்தால் எங்களுக்கு இங்க am, is, are. அப்ப இப்ப எங்களுக்கு இங்கேயும் ஒரு சுவாம் இருக்குது. என்னன்னு பாருங்கோ, புளூரல் வாரதெல்லாம் ஆ, புளூரல் வாரதெல்லாம் ஆ, ரைட்? அப்ப புளூரல் சப்ஜெக்டாக வந்தா ஆ. அப்ப இந்த ஆ, ஏர், ஆம், ஏர், இஸ், ஏர் எல்லாமே பி, ரைட்? எல்லாமே பி verb. present tenseக்குரிய ஃபார்ம்ஸ் தான் இது. present tenseக்குரிய ஃபார்ம்ஸ் இது am, is, are. அப்ப இங்க I ஒரு ஸ்பெஷல் கேஸ். I ஸ்பெஷல் கேஸ். am, I am. அப்ப நாங்கள் பார்த்தோம் I am. He, she, it. Is. He, she, it வந்தா is. அப்ப எங்களை கொண்டு விளங்குது என்ன, சிங்குலர்ல I எக்ஸெப்ஷனல் கேஸ், விதிவிலக்கு am தான் வரும். ஆனா he, she, itக்கு is வரும். we, you, they, are auxiliary verb be ஃபங்க்ஷன் பண்ண போகுது, ரைட்? ஓகே, ரைட். இப்ப ஃபியூச்சருக்கு வருவா. ஃபியூச்சர்ல பி எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போற? ஃபியூச்சர்ல ஐ, வி ரெண்டுக்கும். அப்ப இதுல நாங்கள் முதல் சொல்லி இருக்கோம், உங்களுக்கு சொல்ல இல்லை என்ன, இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன் என்று சொல்லி அறிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன் என்று சொல்லி அறிஞ்சிருப்பீங்க. யூ செகண்ட் பர்சன், இவ்வளவும் தேர்ட் பர்சன். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன் அது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்கு நாங்கள் ஷால் பியை பாவிக்கிறது தான் கூட பொருத்தமாக இருக்கு. வில் பி பாவிக்கலாம், ஆனால் ஷால் பி நாங்கள் பாவிக்கிறது நல்ல, ரைட்? அப்ப ஷால் பி, ஐ ஷால் பி, வி ஷால் பி. இங்க மிச்சமெல்லாம் will be, you will be,
he, she, it will be, they will be. ரைட்? அப்போ இந்த சார்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கா? அப்போ இப்போ பியினுடைய ஃபார்ம்ஸ் இங்கே வந்திருக்கு. 3 டென்ஸுக்கு உரிய சிம்பிள் பேட்டர்ன் இங்கே வந்திருக்கு. அப்போ நாங்கள் திரும்ப ஒரு இதை தொகுத்து பார்ப்போம்னு சொன்னால் was, were for past tense. Am, is, are for present tense. Shall be, will be for future tense. Okay? Right. அப்ப இப்ப நாங்கள் be as an ordinary verb in past tense. அப்ப past tenseல எப்படி இந்த ordinary verb be ஃபங்க்ஷன் பண்ண போகுது? அப்ப இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது அஃபர்மேட்டிவ் சாதாரண எளிய வாக்கியம். நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியங்கள். எதிர்மறை. இன்டரோகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம். இதுல நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ் என்றும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. நாங்கள் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ரைட்? அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல எக்ஸாம்பிள்ல போட்ட விஷயம் தான் இது. I was a runner. We were in grade 10. Sorry for the spelling mistake. YOU. You were in our class. He, she, it was very clever. They were good players. They were good players. இதை ஒன்று நாங்கள் இங்கால சேர்த்து கொண்டு போகலாம். ரைட்? அப்ப இங்க இந்த பேட்டர்னை பாருங்க. I was, we were, you were, he, she, it was, they were. அப்ப was, were நாங்கள் மிகச்சரியாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம். was, were. ரைட்? இப்ப நெகட்டிவ் ஃபார்முக்கு நாங்கள் செய்ய வேண்டியது பெருசாக ஒன்றும் பெருசாக உண்டு ஒரு நாட். ஆனால் நாங்கள் பிளவுற நாங்கள் அநேகமாக பிளவுற நாங்கள் ஐ வாஸ் நோ அண்டு பாவிக்கிறாங்க. என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்கள் அப்படி பிளவிட்டு இருப்பீங்க. ஐ வாஸ் நோ, நோ அல்ல. ஐ வாஸ் நாட் டான்ஸ். ஐ வாஸ் நாட் அ டான்ஸ். நான் டான்ஸராக இருக்கே இல்லை. ஐ வாஸ் நாட் அ ரன்னர். நான் ரோட்டக்காரனாக இருக்கே இல்லை. அப்ப ஐ வாஸ் நாட் இது கன்ட்ராக்ஷன் ஃபார்ம். வாசன்ட் கன்ட்ராக்ஷன் சேர்த்தல். apostrophe முக்கியம். I wasn't. We were not. We weren't. You were not. You weren't. He, she, it was not. Wasn't. They were not. They weren't. அப்ப இங்க நாங்கள் was not பிரிச்சும் பாவிக்கலாம், wasn't சேர்த்தும் பாவிக்கலாம். ஆனால் சேர்த்து பாவிக்க கவனமா இருக்கணும், ஸ்பெல்லிங் எரர்ஸ். சரிதானே? அப்ப இந்த apostrophe மிக முக்கியம், இல்லாட்டி அர்த்தம் மாறி போகும். ரைட்? ரைட். அப்ப நெகட்டிவ் பேட்டர்ன் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கே இல்லை என்றது தான் இல்லவா? அப்படி இல்லை, பாஸ்ட் இல்லை. அதே இது கேள்வியா வரைக்கும்
எங்களுக்கு என்ன சுகமா இருக்கும் பாருங்கோ. இந்த பி வேர்பை தூக்கி முன்னுக்கு போட்டுருப்பார். வாஸ் ஐ ரன், நான் ஒரு ஓட்டக்காரனா இருந்தேனா. அப்ப இந்த நாங்கள் கொஸ்டின் டெக்ஸ்ட் படிக்கக்குள்ளேயும் படித்த நாங்கள் கொஸ்டின்ல இல்லாட்டி பார்ப்போம். நீங்கள் படிக்கலன்னு சொன்னா நீ அடுத்த போல பார்ப்போம். அப்போ கொஸ்டின் ஃபார்மேட்டில் இந்த பி டூ ஹேவ் அதுகளை வச்சு கொஸ்டின் ஆக்குற ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ இந்த ஆக்சிலியரி வேர்ப்ஸை வச்சு நாங்கள் கொஸ்டின் ஆக்கிக்குள்ள பிள்ளைகள் கவனமாக இருக்க வேணும். ஆன்சர் நீங்கள் என்ன ஆன்சரும் எழுதலாம், எழுதாமலும் விடலாம். ஆனால் கட்டாயமாக எஸ் ஓ நோ போட்டே ஆகும். எஸ் ஓ நோ, ஓம் அல்லது இல்லை. அப்ப வாஸ் ஐ ரன்ன, எஸ் ஐ வாஸ் a run. No, I wasn't a run. Yes, I was a runner. No, I was not a run. We were in grade 10. Were we in grade 10? Yes, we were in grade 10. No, we weren't in grade 10. You were in our class. Were you in our class? Yes, you were in our class. No, you weren't in our class. Right? அப்ப இந்த இதுல இன்டரகேட்டிவ் பேட்டர்ன், இது பாசிட்டிவுக்குரிய இன்டரகேட்டிவ் பேட்டர்ன். இதுலேயே நெகட்டிவுக்குரிய பேட்டர்ன் இருக்கு. வாஸ் ஐ நாட், இந்த இடத்துல கவனமா இருக்க வேணும். இந்த ஐயும் வேர்பும், இந்த வாஸும் நாட்டும் தனித்தனியா நின்றால் நாங்கள் பிரித்து பாவிக்கோம். Be verb, subject, not. Be, subject, not. ஆனால் contraction formula அந்த be verb நாங்கள் கொடுத்திருப்போமா இருந்தா be subject, be அடுத்து தான் subject வரும். ஆனால் வாஸையும் நொட்டையும் நாங்கள் அல்லது வேர்வையும் நொட்டையும் தனித்தனியா பாவிக்க போறோம் என்று சொன்னா அந்த வாஸுக்கும் நொட்டுக்கும் இடையில சப்ஜெக்டை நாங்கள் போடுறோம். wasn't என்று பாவிக்க போறோம்டா wasn't subject, wasn't subject. அப்ப இந்த விஷயத்துல நீங்கள் கவனமா இருக்கணும். பிறகு was not I என்று பாவிச்சா அது பிள்ளை. was not I பிள்ளை. was I not. Wasn't I. Was not I. சரியா? பிள்ளை. Was not I பிள்ளை. Wasn't I say. Was I not. Was I not. The correct form. Right? அப்படித்தான் மெத்தட். Were we not? Weren't we? Were you not? Weren't you? Was he not? Wasn't he? Were they not? Weren't they? இதுகள் நீங்கள் டயலாக் எழுத போறீங்கள் என்று சொன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தேவை வேறு. சரிதானே? டயலாக் எழுதுறதுக்கு உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தேவை வேறு. சரிதானே? அப்ப இதுல கவனமா இருக்க வேணும். இந்த நாட் போடுறது எங்க? அப்ப வாஸும் நாட்டும் தனித்தனியா இருந்தால் நெகட்டிவ் கொஸ்டின் ஆகைக்குள்ள வாஸுக்கும் நாட்டுக்கும் அல்லது வேர்வுக்கும் நாட்டுக்கும் இடையில சப்ஜெக்டை போட்டுக்கொள்ள வேணும். அது கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ல இருக்குமா இருந்தா wasn't, weren't இருந்தா அதை தொடர்ந்து சப்ஜெக்டை போட்டுக்கொள்ள வேணும். சரிதானே? ரைட். Shall we move?
இப்ப ப்ரெசன்ட் பேட்டர்னுக்குரிய பி ஃபார்ம் அதே மாதிரி சேம் பேட்டர்ன் affirmative, negative, interrogative. I am a boy. I am a boy. We are players. You are a good singer. He is a dancer. They are in grade 11. ரைட் அப்ப இது நாங்கள் பார்த்தோம். இப்ப அதே மாதிரி I am not, am not. I'm not. அப்ப இங்க ஐயையும் ஆமையும் தான் நாங்கள் கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ல கொடுக்க முடியும். சரிதானே? அப்ப ஐயையும் ஆமையும் தான் நாங்கள் கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ல கொடுக்க முடியும். எம்ட்ரெண்ட் சொல்ற இல்லை, எம்ட்ரெண்ட் சொல்லி இல்லை. ரைட்? அப்ப இங்க பார்த்தா ஆண்ட் சொல்ல முடியும், ஆண்ட் சொல்லலாம், ஆண்ட் isn't, ஆண்ட். ஓகே, இது சொல்ல முடியும். அப்ப I am not, I am not. We are not, we aren't. You are not, you aren't. He is not, he isn't. அப்படி சொல்லி கொண்டு போகலாம். இங்க பார்த்தா அங்க நாங்கள் பாஸ்டுக்கு பார்த்த அதே பேட்டர்ன் ஆம தூக்கி முன்னுக்கு விட்டா am I a boy இல்லாட்டி am I a boy, நான் ஒரு பையனா? Yes, I am a boy. No, I am not a boy. ஏதோ ஆன்சரை கேட்ட மாதிரி நாங்கள் ஜெஸ் அப்படியே சொல்றது நோ அண்டா இல்லை. ரைட்? அப்ப நோட் பாவிச்சு சொல்லுவோம். அப்ப இதே பேட்டர்ன் தான் இங்க கொஸ்டின் பேட்டர்ன்ல அதே மாதிரி நாங்கள் பாஸ்ட்ல பார்த்த சேம். எப்படி? am I not, are we not, அல்லது aren't we, is he not, isn't he, is she not, isn't she. அப்ப இங்கேயும் அதே மாதிரி என்னண்டு be plus not தனித்தனியா இருக்குமாக இருந்தா be subject not சேர்ந்து இருக்குமா இருந்தா அந்த கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன் isn't, aren't, அங்கால சப்ஜெக்ட் isn't subject, aren't subject. ரைட்? அப்ப இதுல நாங்கள் இந்த present tenseோட இதை நிப்பாட்டுவோம். இந்த கிளாஸை முடிப்போம். We will meet with another part with next class. Okay, see you, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.